அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 8th எக்கனாமிக்ஸில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இந்த பாடத்திலிருந்து முக்கியமான கேள்விகள் 54 என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்ட பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம். இந்த கூற்றை கூறியவர் யார்? பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்ற கூற்றை கூறியவர் ராபர்ட்சன். பணம் என்ற வார்த்தை மொனோட்டோ ஜீனோ எனும் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? பணம் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மொனோட்டா ஜீனோ என்னும் எந்த மொழி வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ரோம் வார்த்தையாகும். இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? இந்தியாவில் ரூபாய்ங்கிற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்பது யாருடைய கூற்று? கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும், இது ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கூற்று. கீழ் கண்டவற்றுள் பண்டமாற்று முறையின் குறைபாடுகள் எவை? இருமுக தேவை பொருத்தமின்மை, பொதுவான மதிப்பின் அளவுகோல், பொருள்களின் பாகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். இதில் அனைத்துமே பண்டமாற்று முறையின் குறைபாடுகளாக அமைந்தன. இந்தியாவில் எந்த நூற்றாண்டில் முதல் முறையாக பூரானாஸ், கர்ஸ்னம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன? இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே முதன் முறையாக பூரானாஸ், கர்ஸ்னம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள் யார்? அவர்கள் பார்த்திங்கன்னா மௌரியர்கள் தான் தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள் ஆவார்கள். எந்த நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் நாணயங்களில் இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர்? அது எந்த நூற்றாண்டில்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் தான் டெல்லி துருக்கி சுல்தான்கள் நாணயங்களில் இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர். ஷெர்ஷா சூரி எத்தனை கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார்? அது ரூபியா என்று அழைக்கப்பட்டது. அந்த வெள்ளி நாணயம் எடை பார்த்திங்கன்னா 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயமாகும். முகலாய காலம் முழுவதும் எந்த உலோக நாணயம் பயன்பாட்டில் இருந்தது? முகலாய காலம் முழுவதும் பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயம்தான் பயன்பாட்டில் இருந்தது. எந்த ஆண்டு முகலாய பேரரசர் ஃபாரூக் ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு நாணயம் அச்சடிக்க அனுமதி அளித்தார்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1717ஆம் ஆண்டு முகலாய பேரரசர் ஃபாரூக் ஷாயர் என்பவர் ஆங்கிலேயர்களுக்கு நாணயம் அச்சடிக்கும் அனுமதி வழங்கினார். சரியான இணையை தேர்ந்தெடு. தங்க நாணயங்கள் ஆஞ்சலினா, வெள்ளி நாணயங்கள் கரோலினா. இதில் சரியான ஒன்று பார்த்திங்கன்னா செம்பு நாணயங்கள் கப்ரூன் என்பது மட்டும்தான் சரியான இணையாகும். ரோமம், தோல், உப்பு, அரிசி, ஆயுதங்கள் போன்றவை எவ்வகை பணம்? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பண்ட பரிமாற்றம், அதனால் பண்ட பணமாகும். மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம் எவ்வகை பணமாக மாறியது? பண்ட பணங்கிறது காலப்போக்கில் உலோக பணமாக மாறியது. கூற்று காகித பணம் கண்டுபிடிப்பு ஒரு முக்கிய நிலையாகும். காரணம், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஓரிடத்திலிருந்து இடமாற்றுவது சிரமமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. கூற்று ஒன்று பாருங்க, காகித பணத்தை ஒழுங்குபடுத்துவது மைய வங்கியாகும். கூற்று இரண்டு, தற்போது பணத்தின் பெரும்பகுதி மைய வங்கியால் வெளியிடப்பட்ட காகித பணமாகும். இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று. கூற்று ஒன்று, காசோலை என்பது பணத்தை குறிப்பதாகும். கூற்று இரண்டு, காசோலை பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும். இதில் ஒன்று தவறு, இரண்டு சரியான ஒன்று. கூற்று ஒன்று, மக்கள் வைப்பு தொகையை காசோலை மூலம் பெறலாம். கூற்று இரண்டு, உண்டியல், பத்திரங்கள் போன்றவை பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலையாகும். இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று. நெகிழி பணம் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், கடன் மற்றும் பற்று அட்டைகள் நெகிழி பணமாகும். பணமில்லா பரிவர்த்தனை இதன் நோக்கமாகும். வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுவது நெகிழி பணத்தில் அடங்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு கூற்று தான் சரியான ஒன்று. கூற்று மூன்று தவறு.
வலைதளத்தின் மூலம் நிதி பரிவர்த்தனைகள் நடத்தும் மின்னணு முறை, அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா நிகழ்நிலை வங்கி என அழைக்கப்படுகிறது. கூற்று 1, மின்னணு வங்கியை நெப்ட் என்றும் அழைக்கலாம். கூற்று 2, காசோலையை விட நிதியை விரைவாக மாற்ற இது பயன்படுகிறது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. எது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் மதிப்பு தான் ஒரு நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். பணத்தின் மதிப்பிற்கும் விலையின் அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? பணத்தின் மதிப்பு, விலையின் அளவு இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு எதிர்மறையாக இருக்கும். பணத்தின் மதிப்பு எத்தனை வகைப்படும்? பணத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். எது உள்நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும்? இது பார்த்தீங்கன்னா பணத்தின் அகமதிப்பு தான் உள்நாட்டில் பண்டம் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும். எது வெளிநாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும்? அப்போ இது பணத்தின் புறமதிப்பு என்பது தான் சரியான ஒன்று. இந்திய ரூபாய் குறியீடு எப்போது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது? இந்திய ரூபாய் குறியீடு உதயகுமார் அவர் 15 ஜூலை 2010 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது. இது யாருடைய கூற்று? இது முக்கியமான கேள்வி. அவர் சர் ஜான் கிக்ஸ் என்பவரின் கூற்றாகும். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்பது யாருடைய கூற்று? இதுவும் கேட்டிருக்காங்க. அவர் வாக்கர். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்றவர் வாக்கர் ஆவார். கீழ்கண்டவற்றுள் பணத்தின் முதன்மை பணிகள் என்ன? பரிமாற்ற கருவி, மதிப்பின் அளவுகோல், எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு, மதிப்பு நிலைகளன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகளன், மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. இதில் பணத்தோட முதன்மை பணிகளா பரிமாற்ற கருவி மற்றும் மதிப்பின் அளவுகோல் என்பது தான் ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் பணத்தின் 2ஆம் நிலை பணிகள் என்னென்ன? நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம், பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை, எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு, மதிப்பின் நிலைகளன், மாற்று மதிப்பு. இதில் 2ஆம் நிலை பணிகள் பார்த்தீங்கன்னா எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு, மதிப்பின் நிலைகளன், மாற்று மதிப்பு என்பது 3, 4, 5 தான் சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் பணத்தின் வரையறுக்கப்பட்ட பணிகள் எவை? இதில் கடன் அடிப்படை, உற்பத்தியின் அதிகரிப்பு, நாட்டு வருவாய், விநியோகம். இது 3ம் தான் பணத்தின் வரையறுக்கப்பட்ட பணிகளாகும். கூற்று 1, பணவீக்கம் என்பது விலைகள் குறைவது, பணவாட்டம் என்பது விலைகள் உயர்வது. இதில் 2மே தவறு, 2மே ஆப்போசிட்டில் வருது. வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி என்னவென வரையறுக்கப்படுகிறது? வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி தான் சேமிப்பு என வரையறுக்கப்படுகிறது. எது நெகிழ்வான விதிமுறைகளுடன் பூஜ்ஜிய இருப்பு தொகையை கொண்டது? இதில் பார்த்தீங்கன்னா மாணவருடைய சேமிப்பு கணக்கு தான் நெகிழ்வான விதிமுறைகளுடன் பூஜ்ஜிய இருப்பு தொகையை கொண்டது. வாடிக்கையாளர்கள் நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கு எது? அது சேமிப்பு வைப்பு கணக்காகும். வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படும் கணக்கு தான் பார்த்தீங்கன்னா நடப்பு கணக்கு வைப்பு ஆகும். கால வைப்பு எனவும் அழைக்கப்படுவது எது? சேமிப்பு, அதாவது நிரந்தர வைப்பு, பிக்ஸ்டு டெபாசிட் தான் கால வைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. முதலீட்டு கருவிகளில் அடங்குபவை எவை? பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, ஆண்டு தொகை, பண்டங்களின் எதிர்காலம். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே முதலீட்டு கருவிகளில் அடங்குபவையாகும். வங்கி என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? வங்கி என்ற சொல் பார்த்தீங்கன்னா இத்தாலி மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசு ரூபாய் 500 மற்றும் 1000 நோட்டுகளை பணம் மதிப்பிழப்பு செய்த நாள் எந்த நாள்? அந்த நாள் 2016 நவம்பர் 8 பண மதிப்பிழப்பு செய்தது. சேமிப்பு குறித்து சரியான கூற்றியது? நுகர்விற்கு பயன்படாத பகுதி, அவசர தேவைக்கு உதவும், இடர்பாடு குறைவு, குறைந்த நீர்மைத்தன்மையுடையது, வருவாய் குறைவு அல்லது இல்லை. இதில் சேமிப்பு குறைத்த சரியான கூற்று பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5. குறைந்த நீர்மைத்தன்மை உடையது என்பது தவறான கூற்றாகும். முதலீடு குறித்த சரியான கூற்று எது? மூலதன சொத்துகளில் முதலீடு,
வருவாய்க்கு உதவும், இடர்பாடு அதிகம், வருவாய் அதிகம், குறைந்த நீர்மை தன்மை உடையது. இதில் சரியான கூற்று அனைத்துமே சரியான ஒன்று. கூற்று 1, கருப்பு பணம் என்பது அரசுக்கு செலுத்தாத பணம். கூற்று 2, மறைமுக பொருளாதார நடவடிக்கை மூலம் பெறப்படுவதால் இதற்கு வரி இல்லை. இதில் இரண்டுமே சரியான ஒன்றாகும். இந்திய வங்கியியல் கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய வங்கியியல் கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1949ஆம் ஆண்டாகும். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? இதில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டன. கருப்பு பணத்தின் விளைவுகள் எவை? இரட்டை பொருளாதாரம், வரி ஏய்ப்பு, ஆடம்பர செலவு, சமத்துவம் வழிவிழுத்தல், ஆடம்பர நுகர்வு செலவு. இதில் அனைத்துமே கருப்பு பணத்தின் விளைவுகளாக உள்ளன. சரியான இணை எது? பண மோசடி தடுப்பு 2002, ஊழல் தடுப்பு 1988, வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா வரி விதித்தல் 2013. இது தவறுதான். இதில் பினாமி தடுப்பு 1988, ரியல் எஸ்டேட் 2016. இதில் 1, 2, 4, 5 சரியான இணையாகும். கருப்பு பணத்திற்கு எதிரான சமீபத்திய நடவடிக்கைகள் எவை? இந்தியா மற்றும் பிற நாடுகளின் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுகிறது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. இதில் கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் அனைத்தும் சரியான ஒன்று. டெல்லி சுல்தான்கள் தங்கம் வெள்ளி நாணயங்களை என்னவென்றும் குறைந்த மதிப்பு நாணயங்களை என்னவென்றும் அழைத்தனர்? தங்கம் வெள்ளி நாணயங்களை அவங்க டாங்கா என்றும் அழைத்தனர். குறைந்த மதிப்பு நாணயங்களை ஜிட்டால் என்று அழைத்தனர். இந்தியாவில் காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்பது சரியான விடை. பொறுத்துக பண்டமாற்று முறை அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. இதில் பண்டமாற்று முறை, பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. மின்பணம், மின்னணு பணம். சேமிப்பு, நுகர்வு தவிர்த்த வருமானம். கருப்பு பணம், வரி ஏமாற்றுபவர்கள். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று. பண்டமாற்று முறையின் குறைபாடுகள்: இருமுக தேவை, பொருத்தமின்மை, செல்வத்தை சேமிக்க சிரமமில்லை, மதிப்பின் அளவுகோல், பொருட்களின் பாகுபடாமை. இதில் 1, 3, 4 சரியான ஒன்று குறைபாடுகளாக உள்ளது. செல்வத்தை சேமிக்க சிரமமில்லை என்பது தவறான ஒன்று. பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் எவை? பற்று அட்டை, பண்டமாற்று அட்டை, கடன் அட்டை, நிகழ்நிலை வங்கி. இதில் பண்டமாற்று முறைங்கிறது தவறு தான். பற்றட்டை, கடன் அட்டை, நிகழ்நிலை வங்கி என்பது தற்போதைய பணத்தின் பரிமாற்றத்திற்கு சமீபத்திய வடிவங்களாக உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8th எக்கனாமிக்ஸில் இருந்து பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகளும் முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.